செலுத்தாததால் வீடு ஜப்தி. காவல்துறையினர் முன் விஷமருந்திய வெள்ளநாடு லாரி ஓட்டுநர் உயிரிழப்பு. தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளநாடு பெருமாள் கோவில் தெருவைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் சங்கரன், வயது 45. இவரது மனைவி பத்ரகாளி, வயது 43. இவர்கள் தங்களுக்கு சொந்தமான வீட்டை 2020ஆம் ஆண்டு தனியார் நிதி நிறுவனத்தில் அடகு வைத்து ரூபாய் 5 லட்சம் கடன் பெற்றுள்ளனர். இந்த கடனுக்காக மாதம் ரூபாய் 11,000 தவணை கட்டி வந்திருக்கிறார்கள். ஆனால் பல மாதங்களாக சங்கரன் தவணை தொகை செலுத்தாதால் தனியார் நிதி நிறுவனத்தினர் பணத்தை செலுத்தும்படி நெருக்கடி கொடுத்துள்ளனர். இதையடுத்து வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவிடக் கோரி நீதிமன்றத்தில் நிதி நிறுவனத்தினர் வழக்கு தொடர்ந்தனர். தவணை தொகை செலுத்தாததால் வீட்டை ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து தூத்துக்குடி டிஎஸ்பி சுகீர் முன்னிலையில் மொரப்பநாடு போலீசார், நிதி நிறுவன ஊழியர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் நேற்று காலை சங்கரனின் வீட்டை ஜப்தி செய்தனர். ஜப்தி செய்ய வந்தவர்கள் சங்கரன் வீட்டில் இருந்த அவரையும் அவரது மனைவி பத்ரகாளியையும் வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர். மேலும் வீட்டில் இருந்த பொருட்களை நிதி நிறுவன ஊழியர்கள் வெளியே எடுத்து வைத்தனர். அப்போது பத்ரகாளி பூச்சி மருந்து எடுத்து குடித்தார். இதை பார்த்த போலீசார் அதை தட்டிவிட்டனர். கீழே விழுந்த பூச்சி மருந்தை பாட்டிலை எடுத்த சங்கரன் மீதம் இருந்த பூச்சி மருந்தை குடித்துள்ளார். வாயில் நுரைதள்ளிய நிலையில் மயங்கி விழுந்த இருவரையும் அங்கிருந்தவர்கள் யாரும் கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் இருவரும் நடிப்பதாக கூறி பாராமுகமாக இருந்திருக்கிறார்கள். சுமார் 45 நிமிடங்கள் வரை அவர்கள் இருவரும் அங்கேயே உயிருக்காக போராடி இருக்கிறார்கள். இதற்கிடையே வீட்டை ஜப்தி செய்த நிதி நிறுவன ஊழியர்கள் வீட்டை பூட்டி சீல் வைத்தனர். இதையடுத்து சங்கரன் மற்றும் பத்ரகாளியின் நிலை மோசமானதால் இருவரும் ஆம்புலன்ஸ் மூலம் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ஆனால் வழியிலேயே சங்கரன் உயிரிழந்திருக்கிறார். பத்ரகாளிக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து மொரப்பநாடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். சங்கரன் பத்ரகாளி தம்பதிக்கு 12ஆம் வகுப்பு படிக்கும் பானு வயது 18, 10ஆம் வகுப்பு படிக்கும் கல்யாணி 16 ஆகிய 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். விஷம் மருந்திய தம்பதியினர் உயிருக்காக போராடி துடிதுடித்துக் கொண்டிருந்த சமயத்தில் அங்கிருந்த போலீசார் அவர்களது உயிரை காப்பாற்ற முன்வரவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.